வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது கொங்கு சமுதாய வானொலி 90.4. அடுத்ததாக ஐஐடி ஜாம் 2020 ஐஐடி எக்ஸாமில் 2020-24 தேர்ச்சி பெற்ற நாமக்கல் மாவட்டம் மோகனூர் இலக்கிய பிரியா அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல நம்ம கொங்கு எஃப்எம் சார்பாகவும் கொங்கு பொறியியற் கல்லூரி சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ நீங்க துறைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? முதல்ல நீங்க உங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா விவசாயம் பண்றாங்க சார். சரி. எனக்கு பிசிக்ஸ் சின்ன வயசுலயே பிடிக்கும் சார். அதாவது நான் 11th 12th படிக்கும்போது எங்க ஸ்டாஃப் நான் நடத்துவாங்க சார். அதனால எனக்கு பிசிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார். சரி. நல்ல பிசிக்ஸ் இருக்கேன் சார். சரி சரி சரி. அப்புறம் நீங்க இது உங்களோட பிறந்தீங்க? என் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா இருக்காங்க சார், தங்கச்சி இருக்காங்க சார். அவங்க என்ன பண்றாங்க? அக்கா கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்க சார். பாப்பா இப்பதான் 12th முடிச்சிருக்காங்க சார். சரி 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 சரிங்க. இப்போ நீங்க இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பத்தி எதுவும் தெரியாதுங்க சார். நான் பிஎஸ்சி படிக்கும்போது ஒரு இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணேன் சார். சம்மர் இன்டர்ன்ஷிப் லாஸ்ட் இயர் அங்க ஐஐடி மெட்ராஸ்ல. அங்க இருக்கவங்க சொன்னாங்க இந்த மாதிரி. நான் கேட்டேன் ஐஐடி வந்து என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஜாம் எக்ஸாம் இருக்கும் எழுதணும்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன் சார். இது எவ்வளவு காலம் நீங்க பயிற்சி எடுத்தீங்க? நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் சார். லாஸ்ட் 1 month தான் டைம் கிடைச்சிட்டு படிக்கிறதுக்கு. அதுல நிறைய இருந்துச்சு. டைம் கிடைச்சப்போ ப்ரிப்பேர் பண்ணேன் சார். பட் கடைசி 1 month கொஞ்சம் எஃபெக்டிவா படிச்சேன் சார். சரி சரி சரி. இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறாங்க. எப்படி நம்ம இந்த எக்ஸாம் நம்ம எதிர்கொள்ளறது? இது சிலபஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார். சரி. நம்ம யூஜி படிக்கிற சிலபஸ் தான் இருக்கும் சார். யூஜி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 6th செமஸ்டர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து 5th செம் வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுட்டா போதும் சார். அதேதான் ஜாம் சிலபஸும் சார். சிலபஸ் வைஸ் நம்ம இந்த டாபிக் இந்த புக் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு இருக்கு சார். அதை வச்சு படிச்சோம்னா கிளியர் பண்ணலாம் சார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். சரி சரி சரிங்க. இப்ப இந்த தேர்வு மாணவர்களுக்கு எழுதுறதுக்கு எவ்வளவு பயிற்சிகளை மேற்கொள்ளணும்? அந்த எக்ஸாம்ல நிறைய பேர் பாஸ் பண்றது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாங்க. அத நம்ம எப்படி, அதாவது பயம் இல்லாம அந்த எக்ஸாம் எழுதுறது? சார் நம்ம படிக்கிறது ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணணும் அவசியம் இல்லை சார். நம்ம கொஞ்சமா படிச்சாலும் அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா பயம் இல்லை சார். கிளியர் பண்ணிடலாம் சார் எக்ஸாம். சிலபஸ் கவர் பண்ணணும் சார். ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியாட்டியும் நம்ம எவ்வளவு படிக்கிறோமோ அந்த கான்செப்ட் நம்ம கிளியரா இருந்தோம்னா நம்ம அட்டன் பண்ணிடலாம் சார். கிளியர் பண்ணிடலாம் சார். சரி சரி சரி. அப்ப நீங்க உங்களோட எழுதுனவங்க எத்தனை பேரு? நீங்க எங்க போய் எழுதுனீங்க தேர்வு? இந்த வருஷம் 13,086 பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க சார். சரி சரிங்க. நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல எழுதுனேன் சார், திருச்சி. ஓகே சரிங்க. இப்போ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்க வீட்டுல உங்க ஆசிரியர்கள் எப்படி ஊக்குவிச்சாங்க? நான் அங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு சொன்னேன் சார். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் இருக்கு சார், அட்டன் பண்ணலாம் இருக்கேன் சார் சொன்னதுக்கு உடனே எங்க ஹெச்ஓடி சார் கபிலன் சாரும் எங்க ரமேஷ் சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க சார். இந்த மாதிரி இது பண்ணுங்க, சிலபஸ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் என்னென்ன புக் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க சார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க, நான் எந்த நேரம் எந்த கிட்ட சொல்லி கொடுப்பாங்க சார். சரி சரிங்க. அதாவது இப்ப உங்க கல்லூரியா இருக்கட்டும், அந்த லைப்ரரி எல்லாம் எப்படி பயன்படுத்துறீங்க? அதாவது நூலகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்குவிச்சது? லைப்ரரியில யூஜிக்கான புக்ஸ் அளவோ இல்லாட்டியும் கூட நாங்க சார்ஸ்ல புக்ஸ் இருந்துச்சு. இந்த சப்ஜெக்ட்க்கு இந்த புக் படிக்கணும்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஃப்ரீ டைம்ல போயிட்டு புக்ஸ் எடுத்து படிச்சேன் சார். சரி சரி. இப்ப நீங்க எப்படி அதாவது காலம்பரை எத்தனை மணிக்கு எந்திரிச்சு படிப்பீங்க? எப்படி அந்த நினைவாற்றல் எல்லாம் கொண்டுகிட்டு வந்தீங்க? அந்த எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் மார்னிங் as a percentage சார். நைட் செஷன் எனக்கு இந்த படிக்க கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நைட் ஒரு 1 to அந்த மாதிரி இருக்கும் சார். சரி சரி. அது வரைக்கும் பண்ணுவேன் சார். எங்க வீட்லயும் நான் எப்போ என்னால முடியாதுன்னு சொல்லி மனசு விடமா இருந்தா கூட ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க சார். சரி. இப்போ இந்த அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஐஐடி என்ஐடி எங்கேயும் படிக்கணும் ஆசை சார். எம்எஸ்சி பண்ணணும். எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணலான்னு இருக்கேன் சார். ரிசர்ச் பண்ணுவேன். சரி. இப்ப ரிசர்ச் எந்த மாதிரி துறையில பண்றீங்க? குவாண்டம் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் சார் எனக்கு. குவாண்டம் பிசிக்ஸ். அதனால
எம்எஸ்சி முடிச்சுட்டு மறுபடியும் பிஹெச்டி பண்ணணும்னா இன்னும் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணப்போ எங்க காலேஜ் ப்ரொஃபசர் சொன்னாங்க, எங்க கிளாஸ்ல சொன்னாங்க, இந்த மாதிரி நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம்ஸ் தான் இருக்கு, அதை நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா கவர்மெண்டே வந்துட்டு ஸ்டைஃபன் தருவாங்க, மந்த்லி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்க அதுலயே படிச்சுக்கலாம்னு சொன்னாங்க சார். ஸோ எம்எஸ்சி முடிச்சுட்டு நான் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் எழுதலாம்னு இருக்கேன் சார். ஓகே ஓகே. இப்ப இருக்கக்கூடிய அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன? நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, வீட்டோட ஃபேமிலி சுச்சுவேஷனை வந்துட்டு எடுத்துட்டு நீங்க வந்து மேற்கொண்டு உங்களுடைய படிக்கிறவங்களையும் வந்து விட்டுறாதீங்க, அதாச்சும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா சரி செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னா நம்மளோட எய்ம் நோக்கி போக முடியாது சார், பாதியோ ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்ல எக்ஸாம் வைக்கிறாங்க, அது மூலமா நமக்கு என்ன சொல்றது, நம்மளோட படிக்க சொல்லியும் பாத்துக்கலாம், நம்மளுடைய ட்ரீம் நோக்கியும் போலாம். ஸோ நீங்க உங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி சரி, உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார்.